அனைவருக்கும் வணக்கம். இலங்கை நாட்டை டெவலப் பண்ணுவது எப்படி? அதாவது ஒரு சிறிய ஒரு ஆலோசனை. நீங்கள் பக்கன்னு யோசிக்கக்கூடாது. என்ன இவர் பெரிய ஆலோசனை கொடுத்தோன்னா அங்கே டெவலப் ஆகுதுன்னு. அப்படி இல்லை. அதாவது எதையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செருக்கி தான் முயற்சியும் எடுக்க முடியும். அடுத்தது எங்கள் நாட்டையும் வளர்க்க முடியும். அதனால் ஒரு சிறிய ஒரு ஆலோசனை. இந்த ஆலோசனை எப்படின்றதை கேட்டுட்டு உங்கள்கிட்ட கருத்துக்களையும் எழுதுங்க. அதாவது போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு லைவ் வீடியோவில் போயிருந்தால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த நாட்டில் நாங்கள் என்னத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம் என்று மக்களை கேட்டோம். அப்போ பல மாதிரியான கருத்துக்களை வச்சிங்க. ஸோ அதே மாதிரி இது ஒரு சிறிய ஒரு ஐடியா உண்ட கொடுப்போம்ன்ற எண்ணத்துடன் நல்ல ஒரு விடயத்துடன் இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள்கிட்ட கருத்துக்களையும் எழுதுங்க. அடுத்தது மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிச்சயமாக ஷேர் பண்ணுங்க. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒன்றை அசைக்க அந்த நாடு மெல்ல மெல்ல வளருதுன்ற அதற்காகத்தான். அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இலங்கையில் பொருளாதார பிரச்சனை ஒன்று இருக்குது. அது இவ்வளவு தான் நாங்கள் செய்தாலும் முயற்சி எடுத்தாலும் நாங்கள் அங்கால வளர இல்லாமல் கிடக்கு. இதுக்கு ஒரு 2-3 விடயத்தை நாங்கள் அந்த நாட்டில் மாற்றி அமைக்க வேணும். முதலாவது பார்த்த மாதிரி இருந்தால் சுவிஸ் பேங்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சுவிஸ் நாட்டில் உலக நாட்டில் உள்ள எந்த நாட்டுக்காரரும் பணத்தை போடலாம். ஆனால் அவர்களின் பணம் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். அதாவது அது நாங்கள் இலங்கையில் செய்தால் என்னென்று, அதாவது செய்யலாம் இல்லையென்று இல்லை. ஆனால் அங்கே ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. ஏன்னா இலங்கையில் நாங்கள் கடனால் மூழ்கி போய் இருக்கிறோம். அப்போ கடன் தந்தவன் இந்த விளையாட்டு செய்ய விட மாட்டான். ஏன்னா கடனை முதல் கட்டு, அதுக்கு பிறகு நீ உலக நாட்டின் காசுகளை நீ வாங்கி ரகசியமாக வச்சிருன்னு சொல்லணும். அடுத்தது அந்த நாடு ஒரு நம்பிக்கை வளர்க்கணும் உலக நாட்டுக்கு. அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் பெரிய நடிகர் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் இலங்கையில் கொண்டு பணத்தை போடுறான்னு வைப்போம். அவர்கள் பணம் ரகசியமாக இருக்கும். அடுத்த தமிழ்நாட்டில் எங்கிட்ட கள்ள பொலிட்டிக்கர் அந்த அரசியலால் உழைச்ச பணத்தை கொண்டு பதுக்கி வைக்கிறதுக்கு சுவிஸுக்கு போகாமல் இலங்கையிலே கொண்டு பதுக்கி வைக்கலாம். அதனால் எங்கள்ட நாட்டுக்கு பணங்கள் வருதுன்றது சிறப்பாக தெரியுது. ஆனால் அதால் பணம் பெறுவது சரி. ஆனால் நாங்கள் இப்போ கடன் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வர முடியும். அதை கொண்டு வந்தோம்னா அதில் ஒரு சட்டம் பணம் எங்களுக்கு ரோலிங்குக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்ததாக பார்த்தோம்னா, அதாவது இலங்கை நாட்டில் உள்ள மக்கள், அடுத்த புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் இலங்கை வங்கியில் ஒரு அக்கௌண்ட்டில் திறந்து, அதாவது இலங்கை நாட்டில் உள்ளவர்கள் உங்களோட வீட்டில் நீங்கள் 10 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயோ இல்லாட்டி லட்சக்கணக்கோ வீட்டில் வச்சுருக்காதீங்க. அந்த பணத்தை கொண்டே அந்த பேங்கில் போடுங்க. ஏன்னா அந்த பணம் நீங்கள் வீட்டில் வச்சிருக்க அந்த நாடு தான் உங்களுக்கு இன்னும் கஷ்டத்துக்கு போகுது. அந்த பணம் ஒரு இடத்த குமியக்கலாம், அந்த நாட்டின் பெறுமதி இன்னும் மேல் நோக்கி போகுது. அப்போ நீங்கள் பணத்தை அக்கௌண்ட் திறந்து அந்த அக்கௌண்ட்டில் அதை நீங்கள் வச்சுருக்க 10 ரூபாயோ இல்லாட்டி 100 ரூபாயோ அதை கொண்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் போடுங்க. அப்படி அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா அதுவும் ஒரு சிறு வளர்ச்சிக்கு உதாரணம். வளர்ச்சிக்குன்னா அதுவும் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை உண்டாக்கும். பெரிய ஒரு தொகையை அந்த நாட்டுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி அந்த நாடு அதை வச்சு எதையும் செய்து கொண்டு இருக்கு. அதே மாதிரி புலம்பெயர்ந்த தேசங்களில் உள்ளவர்கள், எந்த நாட்டில் உள்ளவர்கள் இலங்கையில் ஒரு அக்கௌண்ட்டை திறந்து உங்களோட பேரில் ஒரு அக்கௌண்ட்டை திறந்து நீங்கள் ஒரு 500 யூரோவோ 500 பவுண்ட்ஸோ இல்லை 100 பவுண்ட்ஸோ 100 யூரோவோ 100 டாலர்ஸோ ஏதோ ஒன்று அங்கே போட்டு வைங்க. சும்மா போட்டு வைங்க உங்களோட காசு. ஆனால் அந்த காசு அங்கே இருக்கட்டும், அந்த நாட்டு அக்கௌண்ட்டில் இருக்கட்டும். இன்றைக்கு அந்த நாட்டில் இவ்வளோ பணம் அங்கே சேரப்பாக்கு. ஸோ அது ஒரு அடுத்த வழி. அடுத்தது பார்த்தீங்களா, இந்த உலக பிஸ்னஸ். அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பலர் ஜெர்மன்லையும் சரி இங்கிலாந்துலேயும் சரி துபாயில் போய் பிஸ்னஸை ஆரம்பிப்பார்கள். ஆனால் உலகம் பூரா பிஸ்னஸ் செய்வார்கள். அங்கே டெக்ஸ் இது குறைவு அல்லாட்டி இல்லை. அதே மாதிரி பல நாடுகள் அதை செய்யுது. அப்போ அந்த சிஸ்டத்தை நம்ம நாட்டுக்கு நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கணும். எனக்கு தெரியல சட்டங்கள் இருக்கா அதுக்குன்னு. அதுவும் அப்படி செய்யும் பொழுது கடன் கொடுத்தவன் விடணும். அந்த கடன் கொடுத்தவனை கலைச்சா தான் நாங்கள் பல விஷயங்களை சாதிக்கலாம். ஆனால் கடன் கொடுத்தவனுக்கு முன்னால் நாங்கள் எதுவும் கதைக்க முடியாது. வாய் கட்டி பொத்தி கொண்டு தான் நிற்கணும். ஸோ அடுத்த பார்த்த மாதிரி இருந்தால் உங்களை எல்லாருக்கும் தெரியுமென்னு நினைக்கிறேன், கிரிப்டோ கரன்சி என்று சொல்லுவார். பிட்காயின்ஸ், பல கோயின்ஸ்கள் இருக்குது. அதில் மெயினானது பிட்காயின்ஸ். ஸோ அப்படி ஒரு சிஸ்டத்தை இலங்கை அரசாங்கம் உருவாக்கணும். அதாவது ஒரு கோயின்ஸ் ஒன்றை உருவாக்கணும். அந்த கோயின்ஸ் உலகம் பூரா அது இருக்கிற மக்கள் அதை வாங்குவார்கள். அது வாங்கும் பொழுது அந்த கோயின்ஸின் வளர்ச்சியும் வளரும். ஸோ அந்த கோயின்ஸை பயன்படுத்தியும் சில விஷயங்களை செய்யக்கூடியதாக உருவாக்க வேணும் இலங்கை அரசாங்கம். ஸோ இதெல்லாம் நாங்கள் செய்யும் பட்சத்தில் அந்த நாடு நிச்சயமாக முன்னுக்கு வர்றதுக்கு சான்ஸ் அதிகம்.
ஸோ முடிஞ்ச அளவு உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய பாருங்கள். அதாவது இது ஒரு பெரிய வேலை இல்லை, இதில் ஒன்று இல்லை நினைக்காமல் நீங்கள் இலங்கையில் உள்ள மக்கள் உங்களோட வீட்டில் சொம்புக்குள்ளேயோ மண்ணுக்குள்ளேயோ இல்லாட்டி அரிசிக்குள்ளேயோ தாட்டு வச்சுக்கிற காசை கொண்டே அந்த பேங்கில் போடுங்க. அடுத்தது புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் அக்கௌண்ட்டை திறந்து, இலங்கைக்கு போய்க்கல அக்கௌண்ட்டை திறந்து அந்த அக்கௌண்ட்டில் $100 $50 $500 $1000 அதில் $10,000 கொண்டே போட்டுட்டு வாங்க, உங்கள்கிட்ட பேர்லேயே இருக்கட்டும். ஸோ அதை செய்து பாருங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். இது எல்லாத்துக்கும் மெயினாக சொல்ல போனால் இலங்கையில் நம்பிக்கை வளர்க்கணும். இலங்கை நாடு நம்பிக்கையான நாடாக இருக்கணும், உலக நாடு பார்க்கல. ஸோ இப்போ அந்த நம்பிக்கை மெல்ல மெல்ல வளர்கிற மாதிரி தெரியுது. கள்ளர்களை இனி உள்ள விடாதீங்க, நல்லவர்களுக்கு மட்டும் வாக்கு போட்டு திருப்பியும் பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க. மற்றபடி இந்த நம்பிக்கையை வளர்த்து பாருங்கள், அந்த நாடு நிச்சயமாக முன்னுக்கு வரும். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க.